ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டான 5 பொசிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சின்ஸ். சின்ஸோட மீனிங் என்னென்னா தமிழில் இருந்து அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வி ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 8 o'clock. சின்ஸ்னால் என்ன இருந்ததுன்னு பார்த்தோமா. ஸோ 8 o'clockல இருந்து வி ஹவ் பீன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மீனிங். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் சின்ஸ் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்றுலேருந்து ஐ ஹாவன்ட் சீன் ஹிம், நான் அவனை பார்க்கல அப்படிங்கிற மீனிங். வேறு என்ன சொல்லலாம்? ஐ ஹாவன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் சின்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. முந்தின நாளில் இருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா. நெக்ஸ்ட்டு டியூரிங் மீன்ஸ் தமிழில் காலத்தில், குறிப்பிட்ட காலத்தில், சம்மர் காலம் இல்லை சீசனை பற்றி நம்ம சொல்லும்போது, இல்லைனா பர்டிகுலர் டைமை சொல்லும்போது. நெக்ஸ்ட்டு போது, ஒரு இன்சிடெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டியூரிங் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஷீ ஸ்விம்ஸ் எவ்ரிடே டியூரிங் த சம்மர். ஸோ கோடை காலத்தின் போது அவள் எல்லா நாட்களும் ஸ்விம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டியூரிங் த இன்டர்வியூம் போது தே ஆஸ்க்ட் அபவுட் மை ப்ரீவியஸ் ஜாப்ஸ். நான் முன்னாடி என்னென்னலாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு. ஆஸ்க்னா தே ஆஸ்க்டு அபவுட் மை ப்ரீவியஸ் ஜாப்ஸை பற்றி அவங்க கேட்டாங்க இன்டர்வியூம் போது அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா. தேர்ட் ப்ரிப்போசிஷன் ஓவர்னா மேலாக அப்படிங்கிறது மீனிங் தமிழில். ஸோ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் சென்டென்ஸ்? த சன்ஸ் கம்மிங் அப் ஓவர் த மவுண்டைன். சன் மலைக்கு மேலே வந்துட்டு போகுது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எ பியூட்டிஃபுல் ஒயிட் பேர்ட் ஃப்ளவ் ஓவர் த லேக். ஏரிக்கு மேலே அழகான பறவை பறந்து போகுது அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா. ஸோ மேலாக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஓவர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓவருங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்னா தமிழில் ஆக அப்படிங்கிற மீனிங். அவளுக்காக, எனக்காக, என்னோடய அம்மாவுக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஷீ பாட் அ ட்ரெஸ் ஃபார் ஹர் சிஸ்டர். ஷீ பாட் அ பென் ஃபார் ஹர் மதர். ஐ பாட் அ கார் டு மை ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவளோட சிஸ்டருக்காக அவள் ட்ரெஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிற அர்த்தம். திஸ் பேக் இஸ் ஃபார் மீ. இந்த பேக் எனக்கானது. ஓகேவா. ஸோ எனக்காக இந்த பேக் இருக்குது. திஸ் பேக் இஸ் ஃபார் மீ. திஸ் பென் இஸ் ஃபார் மீ அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆன்டூனா மேலாகன்னு பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ இன்டூனா உள்ளே அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? கம் இன் டு த ஹவுஸ்க்குள்ளே வாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஷீ டைவ்டு இன் டு த வாட்டருக்குள்ளே அவள் டைவ் பண்ணிட்டா, குதிச்சிட்டா அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா. ஸோ கம் இன் டு த ஹவுஸ், கம் இன் டு த ஃபார்ம்